ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பிஎம் கிசான் மூலமா நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிகளோட அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 17 தவணை அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தவணையும் 2000 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. இப்போ 18வது தவணையா எந்த டேட்ல இந்த அமௌண்ட போட போறாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் will release the 18 installment of PM Kisan scheme on 5th October 2024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 18வது தவணை வரப்போற 5ஆம் தேதி அக்டோபர் 2024ல ஒவ்வொரு விவசாயிகளோட அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம முதல்ல வராதவங்களுக்கு நீங்க EKYC பண்ணிட்டீங்களா அப்படின்னு பக்கத்துல உள்ள இசேவை மையத்துல போய் செக் பண்ணுங்க. EKYC நீங்க பண்ணலனா பண்ணிடுங்க. எந்த காரணத்திற்காக அமௌண்ட் வரல அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுல நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணுங்க. அப்புறமா கேப்சா கோட டைப் பண்ணுங்க. கெட் OTP அப்படின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பர்ல ஒரு OTP சென்ட் ஆகும். எந்த நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் நம்பரா கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பர்ல ஒரு OTP சென்ட் ஆகும். அந்த OTP என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா இதுல நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் இல்லனா உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கேப்சா கோட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல கெட் மொபைல் OTP அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் ஆயிடும். இந்த OTP இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கெட் டீடைல் அப்படின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணும்போது இதுல லேண்ட் சீடிங் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இது எதுக்குன்னா உங்களோட லேண்ட் இதோட அட்டாச் ஆயிருக்கும். ஒருவேளை உங்க நிலத்தை வித்திருந்தாலோ இல்ல வேற ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ இதுல நோ அப்படின்னு வரும். இதே மாதிரி லேண்ட் சீடிங் நோன் இருந்தா பக்கத்துல உள்ள அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்க்கு போய் நீங்க உங்க பட்டா காப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறமா உங்க நிலத்தோட டாக்ஸ் காப்பியை கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் EKYC செக் பண்ணுங்க. உங்க ஆதாரோட உங்க மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. இது நோ அப்படின்னு இருந்தா பக்கத்துல உள்ள இசேவை மையத்துல போய் உங்க EKYC செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்டா ஆதார் பேங்க் அக்கவுண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. இதுல நோன் இருந்தா உங்க ஆதார் உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்படல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நீங்க உங்க ஆதாரை உங்க பேங்க்ல போயிட்டு இணைக்க வேண்டியிருக்கும். இவ்வளவும் கரெக்டா உங்களுக்கு டிக் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிறதுல எலிஜிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது. இதனால இத சீக்கிரமா நீங்க பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் விக்டர்.